வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை சபாநாயகராக இரண்டாவது முறையாக மீண்டும் ஓம் பிர்லா தேர்வு. குரல் வாக்கெடுப்பு மூலம் ஓம் பிர்லா வெற்றி என அறிவிப்பு. மக்களவை சபாநாயகராக இரண்டாவது முறை தேர்வான ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி வாழ்த்து. மக்களவையை எப்படி சிறப்பாக கையாள வேண்டும் என்ற அணுகுமுறை ஓம் பிர்லாவுக்கு நன்றாக தெரியும் என பிரதமர் மோடி புகழாரம். எதிர்க்கட்சிகளின் குரலை நாடாளுமன்றத்தில் உரிய முறையில் அனுமதிக்க வேண்டும். புதிய சபாநாயகராக பொறுப்பேற்றுள்ள ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேண்டுகோள். மக்களவையில் காந்தி, அம்பேத்கர் சிலைகள் அகற்றப்பட்டது தொடர்பாக பேசிக் கொண்டிருந்த திருமாவளவனின் மைக் ஆஃப். இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு. आप कोई किसी सदस्य का वकील मत बना करो. You please do not become the advocate of any honorable member. राजकुमार छब्बेवाल जी, राजकुमार जी. மக்களவையில் எமர்ஜென்சி காலம் குறித்து சபாநாயகர் பேசியதற்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எதிர்ப்பு. சபாநாயகருக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய நிலையில் மக்களவை நாளை வரை ஒத்திவைப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட முதலமைச்சரின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றும். சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசின் கருத்து எனவும் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தும் என்பதை முதலில் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இப்பொருள் குறித்து இந்த பேரவைக்கு முழுமையான விவரங்களை எடுத்துரைப்பது சரியானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இரண்டாயிரத்தி 2008 ஆண்டு சட்டப்படி சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ள முடியாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாமல் தன் கடமையை மத்திய அரசு புறக்கணித்து வருவதாகவும் விமர்சனம். மக்கள் தொகை கணக்கெடுப்பினை 2021 ஆண்டு மேற்கொள்ளாமல் ஒன்றிய அரசு இன்று வரை காலம் தாழ்த்தி வருவதென்றால், முதல் ஆண்டு கோவிட் பெருந்தொற்றை காரணமாக சொன்னார்கள். தற்போது கோவிட் சென்று 3 ஆண்டுகளுக்கு மேலான பின்பும் அப்பணியை மேற்கொள்ளாமல் இருப்பது ஒன்றிய அரசு தன் கடமையை புறக்கணிக்கும் செயல் அல்லவா? நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவினர் சஸ்பெண்ட். கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் நடவடிக்கை. வீண் விளம்பரம் தேடுவதில் அதிமுகவினர் பிரதானமாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து அதிமுகவினர் கேள்விகளுக்கு பதிலளிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் உறுதி. எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடனை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலே முனைப்பாக உள்ளது. ஆனால் இந்த துயர சம்பவம் குறித்து உண்மையான அக்கறையுடன் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்பு அதிமுகவினர் நாளை உண்ணாவிரத போராட்டம். சட்டப்பேரவையில் சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி பிரச்சினையை விட சட்டப்பேரவையில் விவாதிக்க முக்கியமான பிரச்சினை வேறு என்ன இருக்கிறது எனவும் சாடல். நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு மிகப்பெரிய அநீதி இழைத்து வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. மத்திய அரசின் நியாயமற்ற செயலால் தமிழ்நாட்டிற்கு இந்த ஆண்டு 12,000 கோடி கூடுதல் செலவினம் என்றும் சாடல்.
பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்த அரசின் கொள்கை முடிவு பரிசீலனையில் உள்ளது. சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். சட்டமன்ற உறுப்பினர் நிதியை தொகுதிக்காக சட்டமன்ற உறுப்பினர்களை செலவு செய்யலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் தகவல். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவைக்குதான் அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பேரவையில் வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் KN நேரு பதில். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதி. தெருநாய்க்கள் மாடுகளுக்கெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்குகிறார்கள் என்றும் குற்றச்சாட்டு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராகுல் காந்திக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. நாட்டு மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றிட வாழ்த்துக்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை என தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு பேட்டி. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து விசாரணை. இந்த விஷயம் எந்த விதமாக அரசியல் பண்ண நான் விரும்பல. இன்னொன்னு நான் ஒரு மகளிர் ஆணையத்தின் சார்பாக வந்திருக்கேன். எந்த வகையிலையும் அரசியல் ரீதியாக நான் பேச விரும்பல. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கு அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்று ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ₹100 கோடி நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமறைவு. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் MR விஜயபாஸ்கரை கைது செய்ய CBCID போலீசார் வட மாநிலங்களுக்கு விரைவு. யூடியூபர் ஷவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கை உறுதி. சென்னை காவல் ஆணையரின் உத்தரவை உறுதி செய்தது அறிவுரை கழகம். கொடைக்கானல் பேருந்து நிலையம் அருகே சிக்னல் கம்பம் உடைந்து விழுந்து கூலி தொழிலாளி பலி. காயமடைந்த ஒருவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. குற்றால அருவிகளில் 3வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டனில் தொடக்கப்பள்ளி ஒன்றில் வைக்கப்பட்ட ஆபிரகாம் லிங்கனின் மெழுகு சிலை உருகியது. வரலாறு காணாத வெப்பத்தின் காரணமாக உருகியதாக தகவல். நகைச்சுவை நடிகர் வெங்கல் ராவுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் நடிகர் சிம்பு. சிகிச்சைக்கு உதவுமாறு வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் சிம்பு உதவிக்கரம்.